வணக்கம் நண்பர்களே. அடினியத்தை இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொண்டு வரலாங்கிறத ஜஸ்ட் ஒரு வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு லைக் பிள்ளையார் மாதிரி அந்த அந்த ஒரு ஷேப்பில் இருக்கும். அப்புறமா இது பார்த்திங்கன்னா நம்ம கொரில்லா இருக்கு இல்லைங்க, கொரில்லா லைக் கொரில்லா ஷேப்பில் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஆர்டினரியாக எப்படி அடினியத்தை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு 20 வருஷமான மரம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, நம்ம இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி அடினியமாக நம்ம வந்து வாங்கி வீட்டில் வைக்கிறது வழக்கம் தான். இந்த குட்டி பிளான்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா உரம் போட்டு நல்லா வளர்த்திங்க அப்படின்னா ஒரு 1 to 2 இயர்ஸில் நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து அதை ரெடி பண்ணிடலாம். அதுவே ஜாஸ்தி தான், ஒரு வருஷத்துலேயே நல்லா ரெடி பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான அந்த வேர்கள் போய் பிணைஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷேப்ஸ் இருக்கும். இதுவும் என்னுடைய இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும், 2-3 வருஷமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதோடைய சீடு, இது வழியாக தான் நம்ம அதை சீடனிங் பண்ணி எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதிலே ஒரு சீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 100-200 பிளான்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் அந்த நர்சரி கார்டன்ஸ் இங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி அடினியத்தை எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஷேப்ஸில் வரணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வறண்ட நிலத்தில் வரக்கூடிய ஒரு செடின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது நீங்கள் பிடுங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக பிடுங்கி வெளியே தான் வச்சுருக்கிறது. அப்படியே இருந்து சூரியன்கிட்டேருந்து அந்த தேவையான சத்துக்கள் எடுத்து அதுவே வளர்ந்துக்கிறது. அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் தண்ணி ஊற்றலைன்னா அப்படின்னா கூட ஒரு 2 வாரம் 3 வாரம் இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வளரக்கூடியது. கீழே இடம் இருக்கிறவங்க இதை கீழே வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மாடி தோட்டத்தில் கூட நல்ல தொட்டிகளை யூஸ் பண்ணி சின்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன்சாய் பாட்டு, இந்த பார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறோம். இதெல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். கடையில் கூட வாங்குறது கிடைக்கும். ஒரு 30-40 ரூபா கேட்பாங்க. இந்த மாதிரி பார்ட்ஸில் நம்ம இதை ரெடி பண்ணி வைக்கலாம். அப்போது இது வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்து இதை எப்படி பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் கிடைக்கிறதுங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மண்களை எல்லாம் எடுத்து விட்ருங்க. இப்போவும் இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இதோடைய தண்டு வந்து நம்ம முருங்கை கீரையுடைய தண்டு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும், ஒடிஞ்சிரும் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இதை வந்து மெதுவாக பண்ணிவிடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிச்சு. அப்போது எப்போவுமே இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த பாட்டை ஜஸ்ட்டு நீக்கி வச்சுருவோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நல்ல மண் இருக்கும். ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எப்போவுமே அதை மெதுவாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அதோடைய ஷேப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால உடைஞ்சி போகக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இது க்ளீன் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணும்போது தான் நமக்கு இது எந்த ஷேப்பில் வருது அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம இந்த தேவையில்லாத ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கிறத விட்டுருங்க. இது ஏன்னா இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா மேலேருந்தே ஏறி வருது. கொஞ்சம் நமக்கு அது பாட்டமில் வச்சாலும் கொஞ்சம் நமக்கு வியூவாக இருக்கும். ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. தேவையில்லாத ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்னேக்கெல்லாம் அந்த உருண்டு அதை லாக் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பு. ஸோ நீங்கள் அந்த ஏரியல் ரூட்ஸை வந்து கட் பண்ணிடாதீங்க, கீழே உள்ளது. பட் மேலே உள்ளதை நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் நமக்கு நீ மேலே வைக்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக பாட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பழைய இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுங்க.
எப்போவுமே ரீப்ளான் பண்ணும்போது அந்த சாயிலை வந்து திரும்ப யூஸ் பண்ணாதீங்க, அதை வந்து மாற்றிடுங்க புதுசாக. ஏன்னா நம்ம ஒரு ஃபுட்டு மாதிரி தான், அதில் எடுக்கக்கூடிய எல்லா எனர்ஜியுமே ஆல்ரெடி அந்த பிளான்ட் வந்து எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா பழைய சாயில் எல்லாத்தையுமே நான் மாற்றிட்டேன். இதனுடைய எப்போவுமே அடிநியத்தை பொறுத்தவரை நீங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன கற்கள் வந்து போட்டுக்கோங்க கீழே. இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பரவாயில்ல. சின்ன கற்கள் வந்து அதில் போட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி ஸ்டோர் ஆகி நின்றுச்சுன்னா இந்த தண்டு எல்லாமே வந்து நமக்கு அழுகி போயிடும். இது வெயில கூட எவ்வளோ வேணாலும் தாங்கிக்கும், ஆனால் ரொம்ப தண்ணியில் இந்த பிளான்ட் வந்து நமக்கு வராது. ஸோ ஜஸ்ட்டு கீழே கல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு புதுசாக நான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே புதிய ஒரு மண் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த புதிய சாயில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அப்புறமா இதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் எப்போவுமே ஃபுல்லாக சாயில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஏரியல் ரூட்ஸை டிபெண்ட் பண்ணி நம்ம அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எப்போவுமே இது பண்ணும்போது கொஞ்சம் சாயிலு கூடாடி கொஞ்சம் நம்மளுடைய இந்த தென்னிலேருந்தெல்லாம் விழுந்த உரம் மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பிளான்ட்டை எடுத்து ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சும்போது நமக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்குது. திரும்ப கொஞ்சம் சாயில் இங்கே எல்லாம் கொஞ்சம் போட்டு விட்ருங்க. கொஞ்சம் நல்லா சைடில் அதோட ஏரியல் ரூட்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி போட்டு விட்ருவோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஷேப்பில் வந்து ஒரு பிளான் கிடச்சிச்சு. இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் ரெடி பண்ண போய் நமக்கு ஒரு புத்தர் வந்து மரத்தடியில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அருமையான ஷேப் கிடச்சிருக்கு. அப்புறமா இதை கட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. லைக் இந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி எடுத்து நம்ம ரெடி பண்ணது தான். இப்போ இந்த ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்னதாக எடுத்து வெளியே வச்சது தான். இது இன்னும் க்ரௌத் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நல்லாவே கிடச்சிரும். அது ஒரு 2-3 மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் கூட க்ரௌத் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஷேப்பில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் இன்னும் எடுத்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு நல்ல யூஸ் கிடைக்கும். அது ஒரு நல்ல ஷேப்பை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க உடனடியாக. ஒரு 1 வீக்கு நீங்கள் இந்த மாதிரியே தண்ணி விட்டு கொடுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த செடி வந்து தேவையான அளவுக்கு அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி கொடுக்கும்போது அது வந்து அழுகி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பார்த்த அளவில் நம்ம நல்ல ஷேப் கிடச்சிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன்சாய் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆன ஒரு பேனியன் போன்சாய். ஸோ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியான முறையில் சொல்லித்தரோம். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.